Student, 12th standard chapter 2 exercise 2.5 sum number 3 which one of the point 10 minus 8i comma 11 plus 6i is closer to 1 plus i. இந்த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரு இந்த 1 plus ஐக்கு எந்த பாயிண்ட் வந்து க்ளோஸரில் மிக அருகாமையில் இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸு இது இருக்கும்னா இந்த பாயிண்ட் இருக்குமா, இந்த பாயிண்ட் இருக்கணும். எதுக்கு 1 plus ஐக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்படி செக் பண்ணி போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ டினோட் பண்ணிக்க, செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, தேர்ட் பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஏ வந்து சிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், பிலேருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா இந்த டூதும் ஏசியும் பிசிலையும் எது நேரம் லீஸ்ட் எலமெண்ட் இருக்குதா அதான் பக்கத்தில் இருந்து சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஏக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சு நமக்கு ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏவோட பாயிண்ட் 10, -8, சியோட பாயிண்ட் 1, 1. இது x1 y1 x2 y2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 1 minus 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் மைனஸ் நேரம் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணால் 81 81. அப்போ 81 ஆட் பண்ணால் 162. அப்போ ஏசியோட வேல்யூ 162. ஓகே, நெக்ஸ்ட் பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பிக்கு சிக்கும் அப்போ பிக்கு அதே சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. பியோட பான் 11,6, சியோட பான் 1,1. 1 minus 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 6 ஹோல் ஸ்கொயர். லெஸ் பண்ணால் -10 -10 ஸ்கொயர் பண்ணால் 100 -5 ஸ்கொயர் பண்ணால் 25 125. அப்போ 162 ஹையஸ்ட் வேல்யூ 125. அப்போ இது 2ல எது லீஸ்ட் எலிமெண்ட் 125 தான். அப்போ என்ன வரும் பிசி தான் வரும். அப்போ பி என்ற பாயிண்ட் தான் சிக்கு நம்ம க்ளோஸ்டு பாயிண்டாக இருக்கும். அப்போ பிசி க்ளோஸ்டு டு சி. தற்போது பி என்ன பாயிண்ட் 11 plus 6i தான் இஸ் க்ளோஸ்டு டு 1 plus ஐக்கு. இந்த பாயிண்ட் தான் என்ன 1 plus ஐக்கு க்ளோஸில் இருக்கும். ஓகேவா? 3 mark question. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.